வணக்கம் நண்பர்களே. செல்வத்தை சேர்க்க இராமானுசர் மாணவருக்கு கூறிய கதை பற்றி சொல்கிறேன். முழுமையாக கேளுங்கள், கண்டிப்பாக நீங்களும் செல்வத்தை சேர்க்கலாம். பொன்னும் பண்பும் இராமானுசர் கூறிய செல்வ பெருக்க கதை. குரு சிஷ்ய சந்திப்பு. திருப்பதிக்கு அருகிலுள்ள ஒரு சிற்றூரில் வேங்கடாசலம் என்ற ஏழை பிராமண மாணவன் வாழ்ந்தான். அவன் இராமானுசரின் சீடனாக இருந்தாலும் குடும்ப வறுமையால் மனம் நாளுக்கு நாள் கசந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அவன் நேரே குருவிடம் சென்று கூறினான், குருவே, உங்கள் பாதத்தில் ஒரு முறைதான் குறை சொல்லப் போகிறேன். தெய்வ பக்தி, வேதாந்த ஞானம், சமூக சேவை, இவை அனைத்தும் மிக முக்கியம். ஆனால் வயிற்றுக்கு சோறு இல்லாத போது, தாய்க்கு மருந்து வாங்க வழி இல்லாத போது, தங்கைக்கு திருமணச் செலவுக்கு பணம் இல்லாத போது, இந்த ஞானமெல்லாம் எனக்கு என்ன பயன்? பணத்தை எப்படி பெருக்குவது? சொல்லித்தாருங்கள். இராமானுசர் அவனை அன்புடன் பார்த்தார். கண்களில் இரக்கம் ததும்பியது. சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு சொன்னார், மகனே, நான் ஒரு கதை சொல்கிறேன். அதை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அதுவே பணத்தை பெருக்குவதற்கான முழு மந்திரமாகும். சோழ நாட்டின் ஏழைக்குடில் காவிரி கரையோரம் உறையூருக்கு அருகில் ஒரு சிறிய கிராமம் செல்வப்பேட்டை என்று பெயர். ஆனால் அதில் செல்வம் இருந்ததில்லை. அந்த ஊரில் துரைசாமி என்ற ஒரு ஏழை வாழ்ந்தான். அவனுக்கு இருந்த ஒரே சொத்து ஒரு சிறிய தென்னந்தோப்பும் ஒரு பழைய கிணறும் ஓர் இடிந்த குடிசையும் தான். துரைசாமி காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுவான். பிறகு தென்னந்தோப்பில் வேலை செய்வான். மாலையில் சில நாட்கள் விவசாயிகளிடம் கூலி வேலைக்கு செல்வான். இரவில் சாப்பிட்டு விட்டு தூங்குவான். வாழ்க்கை ஒரு வட்டம் போல் சலிப்பாக சுற்றி கொண்டே இருந்தது. அவன் மனைவி காமாட்சி மிகவும் அன்பும் பொறுமையும் உடையவள். ஆனால் ஒரு நாள் அவளால் பொறுக்க முடியவில்லை. என்னடா இது, நம் மகள் கல்யாணிக்கு வயது 18 ஆகிறது. அவளுக்கு திருமணம் செய்ய தேவையான பணம் எங்கே? உனக்கு தெரிந்ததெல்லாம் கோவில், தோப்பு, கூலி. உன் மூளையை எங்கேயாவது பயன்படுத்தேன் என்று கோபித்தாள். துரைசாமிக்கு உள்ளே வேதனை பற்றி கொண்டது. அவன் இரவு முழுவதும் தூங்கவில்லை. வைகறை நேரத்தில் ஒரு முடிவோடு புறப்பட்டான். அந்த ஊரின் எல்லையில் ஒரு பழைய ஆலமரத்தின் கீழ் ஒரு சந்நியாசி அமர்ந்திருந்தார். அவர் மிகவும் பிரகாசமான முகமுடையவராக இருந்தார். துரைசாமி அவருக்கு பணிந்து, சாமி, எனக்கு பணம் வரவழைக்கும் வழி சொல்லுங்கள் என்று கெஞ்சினான். சந்நியாசி கண்களை திறந்து, மகனே, பணம் என்பது ஒரு விதை. அதை உழைப்பு, ஞானம், பொறுமை, நேர்மை, பகிர்வு என்ற 5 மண்களில் போட்டுத்தான் முளைக்க வைக்க வேண்டும். இதோ ஒரு மந்திர பொக்கிஷத்தை சொல்கிறேன் என்றார். முதல் பாடம். உழைப்பின் உன்னதம். முதலில் உன் தென்னந்தோப்புக்குப் போ. ஒவ்வொரு மரத்தின் கீழும் நாள்தோறும் 2 மணி நேரம் கூடுதலாக உழைத்து களை எடு, நீர் பாய்ச்சு, காய்ந்த ஓலைகளை சுத்தம் செய். இதற்கு எந்த செலவும் இல்லை. ஆனால் ஒரு மாதம் கழித்துப் பார் என்றார். துரைசாமி அப்படியே செய்தான். முதல் வாரம் களைகள் முற்றிலும் நீங்கின. 2வது வாரம் மரங்கள் புத்துயிர் பெற்றன. 3வது வாரம் தென்னங்கீற்றுகள் அதிகமாக வந்தன. 4வது வாரம் வழக்கத்தை விட 2 மடங்கு நார் விளைந்தது. அவன் நாரை கயிறாக முறுக்கி சந்தைக்கு கொண்டு சென்றான். முதல் மாதமே அவனுக்கு 500 ரூபாய் கூடுதல் வருமானம் கிடைத்தது. துரைசாமி சந்நியாசியிடம் ஓடினான். சுவாமி, அதிசயம்! நான் என் மனைவிக்கு கடிதாட்சியும் மகளுக்கு புது சேலையும் வாங்கி கொடுத்தேன் என்றான். சந்நியாசி சிரித்தார். இதுதான் முதல் பாடம். உழைப்பை உயர்வாக மதிப்பவனுக்குத்தான் செல்வம் வரும். அடுத்த பாடம் கேள். 2ஆம் பாடம், அறிவின் ஆற்றல். இப்போது நீ ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள். உனக்கு எழுத படிக்க தெரியுமாதலால் வேளாண்மை பற்றிய புத்தகத்தையோ, சந்தை விலை பற்றிய தகவலையோ, தென்னை மரத்தின் மற்ற பயன்கள் பற்றியோ தெரிந்து கொள் என்றார். துரைசாமி அன்றே தொடங்கினான். கற்றுத் தெரிந்து கொண்டான். தென்னையின் ஒவ்வொரு பகுதியும் நார், ஓலை, நுங்கு, தேங்காய், கருக்காய், பாளை, பூ, கள்ளு எல்லாமே விற்கலாம், எல்லாமே பணமாக்கலாம். அவன் தேங்காய் எண்ணெய் ஆலை பற்றி படித்தான். ஒரு சிறிய கையாலும் செய்யும் எண்ணெய் கடை மூலம் மாதம் 1000 ரூபாய் கூடுதல் சம்பாதிக்கலாம் என்று கணக்கு போட்டான். 3ஆம் மாதம் அவன் ஒரு சிறிய எண்ணெய் கடை ஆரம்பித்தான். அவன் மனைவி காமாட்சிக்கு எண்ணெய் ஆட்டத் தெரியும். இருவரும் சேர்ந்து மாதம் 1500 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பித்தார்கள். துரைசாமி மீண்டும் சந்நியாசியிடம் வந்தான். ஐயா,
என் குடும்பத்திலே இப்போது பட்டினி இல்லை. மகள் படிப்புக்கும் பணம் ஒதுக்குகிறேன் என்றான். அருமை. அறிவு என்பது சேகரிக்க முடியாத செல்வம். அதை பயன்படுத்துபவனுக்கு தானாக பணம் வந்து சேரும். இப்போது 3ஆம் பாடம் என்றார். 3ஆம் பாடம், பொறுமையின் பெருமை. நான் சொல்வதை கேள். இனி 6 மாதங்களுக்கு நீ எந்த புதிய தொழிலையும் ஆரம்பிக்க கூடாது. கிடைத்த வருமானத்தில் பாதியை மட்டும் பயன்படுத்திக் கொள். மீதியை சேமி. மேலும் மாதம் ஒரு முறை நீ பயிரிட்டதில் ஒரு பகுதியை ஏழைக்கு தானம் செய். கோவிலுக்கு காணிக்கை சேர். அப்பொழுதுதான் பொறுமையின் பயனை காண்பாய் என்றார். துரைசாமிக்கு ஒரே வியப்பு. 6 மாதங்களா? நான் இன்னும் பணத்தை பெருக்க வேண்டுமே என்றான். அதை பெருக்க உனக்கு பொறுமை வேண்டும். மரம் வளர்ந்து கனி தர 5 வருடமாகும். செல்வ மரத்திற்கும் அதே பொறுமை தேவை என்று கூறி அனுப்பினார். துரைசாமி கடுமையாக உணர்ந்தான். முதல் மாதம் மிகவும் சிரமமாக இருந்தது. ஏன் இப்படி செய்கிறேன் என்று தோன்றியது. ஆனால் மனைவி காமாட்சி அவனுக்கு பக்கபலமாக இருந்தாள். குரு சொன்னது செய் என்றாள். 3ஆவது மாதம் சேமிப்பு 4000 ரூபாய் ஆனது. 5ஆவது மாதம் 7000 ரூபாய். 6ஆவது மாத முடிவில் 10,000 ரூபாய் கையில் இருந்தது. மட்டுமல்ல, அவன் தானமாக கொடுத்ததால் கிராமத்து மக்கள் அவனை மதிக்க ஆரம்பித்தனர். அவனுக்கு பலருடைய நல்லெண்ணமும் உதவிகளும் கிடைத்தன. துரைசாமி சந்நியாசியிடம் சென்று, குருவே, பொறுமையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டேன். விரைவான லாபம் வேண்டாம், நிலையான வளர்ச்சி வேண்டும் என்றான். 4ஆம் பாடம், நேர்மையின் வெற்றி. இனி 4ஆம் பாடம். உனக்கு இப்போது பணம் வருகிறது. ஆனால் நேர்மையின்றி செல்வம் வந்தால் அது அழிவை தரும். ஒரு வாடிக்கையாளர் உனக்கு குறைவான காசுகள் கொடுத்தாலும் நீ சரியான எடை, சரியான பொருள், சரியான விலைதான் கொடுக்க வேண்டும். கணக்கில் பொய் எழுதக்கூடாது. வரியை ஏமாற்றக்கூடாது. கடன் வாங்கினால் குறித்த நாளில் திருப்பி கொடுக்க வேண்டும் என்றார். துரைசாமி அதை உள்வாங்கினான். ஒரு நாள் அவன் எண்ணெய் கடைக்கு ஒரு பெரிய மொத்த வியாபாரி வந்தார். அவருக்கு தூய தேங்காய் எண்ணெய் தேவை. துரைசாமியின் எண்ணெயை ஆய்வு செய்துவிட்டு, மிகவும் தரமானது, ஆனால் நான் வாங்கும் விலைக்கு கிடைக்குமா என்று கேட்டார். துரைசாமி நேர்மையாக, ஐயா, இதன் உற்பத்தி செலவு 80 ரூபாய். நான் 100 ரூபாய்க்கு விற்கிறேன். உங்களுக்கு மாதாந்திரம் 1000 லிட்டர் தேவைப்பட்டால் என்னால் 95 ரூபாய்க்கு தர முடியும். இதற்கு குறைவாக கொடுத்தால் நானோ என் தொழிலாளியோ இழப்படைவோம். அது நேர்மையாகாது என்றான். வியாபாரி சிரித்தார். உன் நேர்மையை பார்த்தேன். 95 ரூபாய்தான். ஆனால் உன் வியாபாரத்தை விரிவுபடுத்த நான் கடனும் உதவியும் தருகிறேன் என்று உடன்பட்டார். ஓராண்டில் துரைசாமி ஒரு சிறிய ஆலையாக மாறினான். நேர்மையின் காரணமாக அவனுக்கு எந்த வங்கியிலும் கடன் கிடைத்தது. வாடிக்கையாளர்கள் அவனை நம்பினார்கள். 5ஆம் பாடம், பகிர்வின் மகிமை. துரைசாமி 5ஆம் பாடம், பகிர்வின் மகிமை. துரைசாமி மீண்டும் சந்நியாசியை தேடிச் சென்றான். அவரிடம் தன் வளர்ச்சியை விளக்கி, குருவே, இனி என்ன செய்வது? என் பணம் இப்போது பெருகுகிறது, ஆனால் என் மனதில் ஒரு வெறுமை இருக்கிறது என்றான். சந்நியாசி கூறினார், கடைசி பாடம் இதோ. பணத்தை பெருக்குவதை விட முக்கியமானது அதை பகிர்ந்து கொள்வதே. உன் கிராமத்தில் 10 ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடு. அவர்களுக்கு வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், திறன் பயிற்சி ஆகியவற்றுக்கு உன் வருமானத்தில் 10% செலவு செய். உன் மகள் கல்யாணிக்கும் மற்ற பெண்களுக்கும் தையல், கம்ப்யூட்டர் பயிற்சி அளி. நீ ஒரு பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்கு. அப்போதுதான் பணத்தை பெருக்குவதன் உண்மையான அர்த்தம் புரியும். துரைசாமி அதையும் செய்தான். முதலில் சிலர் அவனை பைத்தியம் என்றனர். ஆனால் 3 வருடங்களில் அந்த 10 குடும்பங்களும் சுயமாக சம்பாதிக்கத் தொடங்கின. அவர்கள் துரைசாமிக்கு நன்றி கடனாக இருந்தனர். அவனுடைய வியாபாரத்திற்கு அவர்களே தூதர்களானார்கள். துரைசாமியின் பெயர் சுற்றுப்புற ஊர்களிலும் பரவியது. கதையின் முடிவு. இராமானுசர் விளக்கம். இந்த கதையை முடித்த இராமானுசர் தன் மாணவன் வேங்கடாசலத்தை பார்த்து, செல்வத்தை பெருக்குவதற்கு இந்த 5 மண்கள் தேவை. 1. உழைப்பு ஜெட்டே வெற்று ஆசையால் பணம் வராது. உன் வியர்வைதான் உன் முதலாளி. 2. அறிவு. உழைப்பு மட்டும் போதாது, சரியான திசையில் அறிவை பயன்படுத்த வேண்டும். 3. பொறுமை. உடனடி லாபத்தை எதிர்பார்த்தால் நீ சூதாட்டக்காரனாவாய். பொறுமையே வெற்றியின் தாய்.
4வது, நேர்மை. பொய்யும் வஞ்சனையுமாக பணம் சேர்த்தால் அது உன்னை எரித்துவிடும். நேர்மையான பணமே நிலைத்து நிற்கும். 5வது, பகிர்வு. சேர்த்தது முழுவதும் தனக்கென்று வைத்தால் அது ஒரு கல்லறை. பகிர்ந்தால் அது புண்ணியமாகி பெருகும். மாணவனே, நீ பணத்தை பெருக்க விரும்பினால் முதலில் உள்ளத்தை பெருக்கு. நன்றாக உழைக்க கற்றுக்கொள். திறமைகளை கற்றுக்கொள். சிறிது சிறிதாக தொடங்கு. யாரையும் ஏமாற்றாதே. கொடுத்து கொண்டே இரு. அப்போது பணமும் மனநிறைவும் இரண்டுமே உன்னை தேடி வரும். ஆனால் மறந்து விடாதே, பணம் என்பது ஒரு கருவி, குறிக்கோள் அல்ல. உண்மையான செல்வம் அறிவு, அன்பு, கருணை, சமூக பயன் ஆகியவையே. பணத்தை பெருக்கிக் கொண்டே இருந்து உன் மனிதத்தை இழந்து விடாதே. அவ்வளவுதான். வேங்கடாசலம் குருவின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். அன்றிலிருந்து அவன் உழைப்பையும் அறிவையும் பெருக்கிக் கொண்டான். வறுமை மெல்ல விலகியது. பணம் பெருகியது. ஆனால் அவன் என்றும் பகிர்ந்து கொண்டான். ஒரு நாள் அவனும் ஒரு சீடனுக்கு இதே கதையை சொல்லும் நிலையை அடைந்தான். இதுதான் இராமானுசர் மாணவருக்கு கூறிய கதை. இதிலிருந்து நீங்கள் பணத்தை மட்டுமின்றி வாழ்க்கையையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும்.